பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் பிரகாசிக்க கர்த்தரையே நோக்குங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெயம் பெறுகிறவர்களே, எப்பொழுது நாம் பிரகாசம் அடைவோம்? சகலத்திலிருந்து விடுதலையாவோம். எப்பொழுது பொருளாதாரத்தில் செழிப்போம்? எப்பொழுது வீட்டில் மிகுந்த சமாதானம் கிடைக்கும்? பரலோக சந்தோஷம் உண்டாகும்? எப்பொழுது பிள்ளைகள் உலகத்தை உதறிவிட்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள்? எப்பொழுது இப்படி நம் உள்ளத்தில் கேள்விகளை அலையா நிற்காமல் மோதிக்கொண்டே இருக்கின்றன. அத்தனை கேள்விகளுக்கு ஒரே பதில்: நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது. கர்த்தரை நோக்கி பார்த்தல் என்பது அதிகாலையில் அவர் சமூகத்தில் அமர்வது, துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, தவறாமல் சபைக்கு செல்வது, தசமபாகம் காணிக்கையில் செலுத்துவது, சபையில் விசேஷ பிரார்த்தனை கூட்டங்களில் பங்கேற்பது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் பிறருக்காக ஜெபிப்பது, முடிந்த உதவிகளை வெளியே தம்பட்டம் அடிக்காமல் செய்வது. இப்படி கர்த்தரையும் அவரை சார்ந்ததையும் நாம் யோசிக்கிறோம், செய்கிறோம், தொடர்ந்து செய்ய பிரயாசப்படுகிறோம். தேவ கிருபை பெற்று செய்து வருகிறோம். இதற்கு உங்களுக்கு நீங்கள் மார்க்கு போட்டு கொள்ளக்கூடாது. இது நாம் செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை. இது நம் குடும்பத்தை, தெய்வ குடும்பத்தில் பிறந்துள்ளோம், நம்முடைய கடமை. இவையில் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து தினமும், அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வேலை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு தானே வர்றேன், நம்ம வீட்டில் தானே தூங்குறேன், நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றேன், அப்பா அம்மா சொல்வதை கேட்டு நடக்கிறேன், நம்ம குடும்பத்தில் கௌரவத்தை காப்பாற்றுகிறேன், இது தொடர்ந்து செய்கிறேன்ல என்று சொன்னால் சபாஸ் என்பீர்களா? இது நம்ம வீட்டு செய்ய வேண்டியது, வேற எங்கே நீ போவாய்? அப்படித்தான் கர்த்தர். நீர் பிள்ளையப்பா, நீர் என் பிள்ளையப்பா, கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து. உலகத்தில் வாழ்ந்தாலும் அதுவல்ல உன் வீடும் வாழ்வும், என்னோடு இருப்பது தான் உனக்கு இயல்பான வாழ்வு என்கிறார். இதுதான் இயல்பு. கர்த்தரை நோக்கி பார்ப்பது என்பது மற்றதைக்கு நம்ம பார்க்க வேண்டும், நோக்கி பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளை நோக்கி பார்க்கக்கூடாது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கணும் சதா காலமும். அதுதான் நோக்கி பார்த்து. கர்த்தர் உண்மையுள்ளவர், என் தகப்பன் உண்மையுள்ளவர், என் தகப்பன் நீதி உள்ள நியாயாதிபதி, என் தகப்பன் நல்லவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்கேயோ கிடந்த என்னை ரட்சித்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சித்தார், தன்னுடைய ரத்தத்தை கொட்டி கழுவினார், விட்டு விடுவாரா? இந்த திண்ணக்கத்தில் இருப்பது தான் நோக்கி பார்ப்பது. ஒரு நாணயத்திற்கு காசுக்கு 2 பக்கம் இருப்பது போல ஒரு பக்கம் நாம் பிடித்து கொண்டோம், செய்கிறோம். அதாவது மேற்கண்ட சொன்ன காரியங்கள் எல்லாம், சபைக்கு போகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், அதிகாலையில் தேடுகிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். இனி ஒரு பக்கம் இருக்கிறது, செய்யக்கூடாதவைகள். நோக்கி பார்த்தல் என்றால் கர்த்தரோடு மட்டுமே. இந்த சூழ்நிலைகள் எப்போவுமே நம்மளை இழுக்கும், பார்க்க சொல்லி இழுக்கும். பேதுரு நடந்தான் தண்ணி மேலே. இந்த தண்ணி மேலே நடந்தால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை பார்த்து கொண்டு, ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடந்தான், பாறை மேல் நடப்பது போல. சூழ்நிலையை பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு சூழ்நிலையை பார்த்தான், அமுங்கி விட்டான். சூழ்நிலை அவன் மேல் மேற்கொண்டு விட்டது. கர்த்தரை பார்த்து கூட நடக்கும்போது கர்த்தருடைய ஜெயம், அவருடைய வெளிச்சம் இருந்தது, நடந்தான். இதுதான் சூழ்நிலைகளை ஒரு நாள் சூழ்நிலைகள் மாறும், வரும், போகும். கர்த்தரோ மாறாதவர், வாக்கும் மாறாதவர், உங்கள் அழைப்பு மாறாதது. உங்களை அழைப்பிலே நில்லுங்கள். நான் யார் என்பதை தினமும் யோசியுங்கள். வலப்பக்கம் சாயும் போது, இடப்பக்கம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் காதுகளுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். ஏசாயா 30:21. ஆவியானவர் சொல்கிறார், அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடாததை, அதாவது முறுமுறுப்பது, உலகத்தை பார்ப்பது, மற்ற விசுவாசிகளோடு கம்பேர் பண்ணுவது, புலம்புவது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவது, எந்நேரமும் எதையாவது நினைத்து பெருமூச்சு விடுவது, சுயத்தில் ஏதாவது செய்ய நினைப்பது, கர்த்தர் மறந்துவிட்டார், அவர் பிரசன்னம் இல்லை இப்போது என்று சொல்லுவது, கோபம் ஆத்திரம் காட்டுவது, இப்படி இத்தனை பிரச்சனை இருந்தால் கோபம் வராமையா இருக்கும் என்று சொல்லுவது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொள்வது, இவ்வளவையும் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. காரியங்கள் இழுத்து கொண்டு வந்தாலும் அதை கர்த்தர் கண்டுகொள்வதில்லை. நாம் எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அவர் கர்த்தர் கண்டுகொள்வதில்லை. அவருடைய பிரமாணம் இதை செய்யாத என்று தெளிவாக வரையறுத்து கொடுத்திருக்கிறது. வேண்டியதை செய்வதற்கும் வேண்டாததை செய்யாமல் தவிர்த்து ஒதுங்கி கொள்வதற்கு அவர் கொடுக்க கிருபை போதுமானது. நம்ம ஒன்று சொந்த பலம், சொந்த ஞானத்தில் செயல்பட வேண்டியதில்லை. இல்லை, நம்மளுக்கு கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை எழுந்த உடனே புத்தமுது கிருபை, அந்த நாளுக்கு தேவையான அத்தனை கிருபைகளும் கொடுக்கிறார்.
என்னால் முடியவில்லை என்று சொன்னால் பெற்ற கிருபையை மதிக்கவில்லை, அது மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். சவுல் தோற்றான், தாவீது ஜெயித்தான். எப்படி? 2 பேருக்கும் கிருபை கிடைச்சது. சவுல் பிரமாணத்தை தெரிந்தும் அறிந்தும் அசட்டையாக இருந்தான், தெரிந்தே கீழ்ப்படியாமல் இருந்தான். தாவீதுக்கு தெரியும், அப்படியே கீழ்ப்படிந்தான். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். அவரை நோக்கி பார்ப்பது என்பது அவருடைய பிரமாணத்திற்கு நாம் தெரிந்தும் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஸோ பயப்படாது என்றால் பயப்படக்கூடாது. அது எப்படி அப்படி என்றால் அது அப்படித்தான். கிருபை இருக்கிறதே உங்களுக்கு, மற்றதை நோக்கி பார்க்கக்கூடாது. ரூத், ஓர்பால் 2 பேர் நகோமியின் மருமகள். 2 பேருக்கும் தானே சத்தியம் சொன்னால், 2 பேருக்கும் தானே சாட்சிகளை சொன்னால், 2 பேருக்கும் தானே வரலாறுகளை சொன்னால். ரூத் பற்றி கொண்டாள், தேவனையே நோக்கி பார்த்தாள். ஓர்பால் முத்தமிட்டு உலகத்தை பார்க்க போய்விட்டாள். ரூத் ஜெயித்தாள், வரலாறு இடம் பெற்றாள். ஓர்பாலை பற்றி எந்த நியூஸும் கிடையாது. உங்களோடு கர்த்தர் பேசினாலும் பேசாவிட்டாலும், அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டால் உங்களோடு தான் இருக்கிறார். அவரது நேரத்தில் அவரது வகுத்த முறையில் தான் செய்வார். இதை தாவீது உணர்ந்து கொண்டான், கற்றுக்கொண்டான், பிடித்து கொண்டான், வெற்றியடைந்தான். நாமும் இப்படிப்பட்ட சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:1-2 சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறோம் பாக்கியம். இதான் நோக்கி பார்த்தல். முழு இருதயம், முழு மனது. எங்கள் அப்பாவே தான் நான் பார்ப்பேன். ஓசியா 12:6 ஒரு வசனம் இருக்குது, இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருங்கள். அப்படி என்ன அர்த்தம்? எப்போதும் அவருக்கு காத்திருங்கள் என்பதாகும். எப்போதும் விசுவாசத்தோடு இருங்கள் என்பதாகும். எப்போ எதை செய்ய வேண்டும் தெரியும் அவருக்கு. 12வது பிள்ளை முடித்து விட்டது, காலேஜ் போகணும்னா 10 வருஷம் காத்திருந்தா சொல்வார். உங்களை காட்டில் அவர் கரிசனம் உள்ளவர், எல்லாவற்றுக்கும் கரிசனம் இல்லை. கோர்ட்டு கேஸ் வந்து விட்டது, சமன் வந்து விட்டது, இத்தனாம் தேதி இருக்குது என்றால் நீ ஒரு 6 மாதம் பொறுத்துரு என்றால் சொல்லுவார்? கிடையாது. அவருக்கு தெரியும், அனந்த ஞானம் கொண்டவர், உங்களை என்னையும் படைத்தவர் அவர். நான் சொன்னது நிச்சயம் நடக்கும் என்று ஏசாயா 46:17 சொன்ன. தன்மேலேயே அணையிட்டுக் கொள்கிறார். தனக்கும் மேலார் ஒருத்தர் இல்லாதபடியினால் நமக்கு கொடுக்க வாக்கை தன்மேலேயே அணையிட்டுக் கொள்கிறார். வேறு என்ன நம்ம எதிர்பார்க்கிறீர்கள்? மேலே கொடுக்கப்பட்ட காரியங்கள் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. கிருபை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதிப்பேன். இதை காட்டில் வேறு என்ன வேண்டும்? நோக்கி பார்த்தா இது நடக்கும். மரண பரியந்த வரம் அவரையே நோக்கி கொண்டிருந்தவர்கள், அவருடைய நேரத்துக்கு காத்து கொண்டிருந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். தோற்றுப்பானதாக சரித்திரமில்லை. ஒரு நபரை நீங்கள் காட்ட முடியாது. ஆகவே தினப்படி வேலையை ஒழுங்காகவும் கிரமமாய் கர்த்தருக்கென்று செய்கிறேன் என்று செய்து கொண்டு அவரையே பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சூழ்நிலைக்கு மதிப்பு கொடாதீர்கள், அடுத்தனுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடாதீர்கள். அந்த கொடாமல் இருப்பதெல்லாம் நோக்கி பார்ப்பது, அவரையே நோக்கி பார்ப்பதாகும். வெகு சீக்கிரத்தில் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியின் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்தி எழுந்து நிமிர்ந்து நடக்க, உங்களோடு இணைந்து செல்ல நீ பலப்படுத்த வருகிற உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். உமது வழியில் நிற்போம், உமது சத்தம் கேட்போம், சித்தம் செய்வோம், விருப்பம் செய்வோம், உங்களை மகிழ்ச்சி ஆக்குவோம். நீர் எங்களை நட்சத்திரம் போல ஜொலிக்க வைப்பேன். உங்கள் கிருபை போதுமானது, மேலானது. பயன்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனை, தினமும் நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் யோசித்து பக்காவாக செய்து கொண்டு என் தகப்பனையே நோக்கி பார்ப்பேன். என் கண்கள் அவரையே நோக்கி பண்ணிருக்கும். சங்கீதம் 123:2 சொல்லப்பட்டது போல என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். வேறு எங்கேயும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா.